வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினஸ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவோட பாதியில் சொல்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அமெரிக்காவில் 2006 ஒரு பிரேக்கிங் நியூஸ். திரும்புகிற இடம் ஃபுல்லாக அந்த நியூஸை பற்றி தாங்க டாக் போயிட்டே இருந்துச்சு. அந்த நியூஸை கேட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அவன் இடத்துல நானாக இருந்தால் இதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஐயா என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் செய்கிறதுக்கு மனசில் மிகப்பெரிய தைரியம் ஒன்று வரணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், வெஜிடபிள் மார்க்கெட், ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ்னு எல்லா இடத்துலையும் அந்த நியூஸை பற்றின டாக் மட்டுமே போயிட்டு இருந்துச்சு. ஏன் வெளி உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே சீரியல் பார்த்துட்டு இருந்த ஆன்டிஸ், அங்கிள்ஸ்க்கெலாம் கூட இந்த நியூஸை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இத்தனை பரபரப்புக்கு ஒரே காரணம் தட் பிக் நியூஸ் ஒன்லி தாங்க. அட சொல்லி தான் தொலையாமா, அப்போத்துலேருந்து நியூஸுன்னு சொல்கிறேன். என்ன நியூஸுன்னு சொன்னால் தானே நாங்களும் தெரிஞ்சுக்க முடியும். அதுதானே உங்களோட டாக்கு. கையில் கேல்குலேட்டரை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இப்போ சொல்ல போகிற நியூஸை கண்டிப்பாக நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கணும். ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் ஒவ்வொரு சூப்பர் ஸ்டார் இருப்பாங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டின் சூப்பர் ஸ்டார் மிஸ்டர் வாரன் பஃபெட் தான். இந்த வீடியோவும் நியூஸும் அவரை பற்றினது தான். ஒரு லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச $37 பில்லியன் பணத்தை மக்களின் நல்வாழ்வுக்காக நன்கொடையாக கொடுத்துட்டு வராங்க. அதாவது $37 பில்லியன் எவ்வளோன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் 2006 அமெரிக்காவில் ஏன் இந்த நியூஸ் இவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். பில்லியன் ஈக்குவல் டு 100 கோடின்னு வச்சுக்கலாமா? அப்படின்னா 37 பில்லியன் ஈக்குவல் டு 3700 கோடி. உங்கள் கையில் கேல்குலேட்டர் எடுக்க சொன்னல, கேல்குலேட்டரில் இப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள். 2006 ஒரு டாலர் வந்து 45 ரூபா இல்லைனா 46 ரூபா இதுக்குள்ளே தான் இருந்திருக்கு. நம்ம ஆவரேஜாக 45 ரூபான்னு வச்சுக்கோ. அப்படின்னா 3700 கோடி இன்ட்டு 45 ரூபா அப்படின்னு மல்டிப்ளை பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் இந்தியன் ரூபாவோட கரன்சி. அவர் எவ்வளோ டொனேட் பண்ணியிருக்காருன்னு இந்திய ரூபாயில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். என்ன கேல்குலேட் பண்ணிங்களா? என்ன வந்துச்சு? 166 ட்ரில்லியன் 300 பில்லியன் இந்தியன் கரன்சி. அதாவது அவர் டொனேட் பண்ணது வந்து ட்ரில்லியன் பில்லியன் அளவுக்கு போயிட்டே இருந்திருக்கு. அதனால தான் அன்றைக்கி அந்த நியூஸ் வந்து அவ்வளோ பேரால் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஆக்சுவலாக 2006 அவர் $37 பில்லியன் வந்து டொனேட் பண்ணார். ஆனால் 2007 அவர் $52 பில்லியன் வந்து அவர் சொத்து மதிப்பு உயர்ந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா இவர் பரம்பரை பணக்காரராக தெரிஞ்சிருக்காரு. அதான் இவர் பில்லியன் ட்ரில்லியன் கணக்கெல்லாம் டொனேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுதான் இல்லை. ஆக்சுவலாக 1956 அவர் கையில் வெறும் $100 மட்டும்தான் இருந்திருக்கு. 1956 $100 இந்தியன் கரன்சியில் எவ்வளோ இருக்குன்னா 1200 வச்சுருந்தார். அவர் கையில் 1200 வச்சுருந்து அது எப்படி இவ்வளோ பில்லியன் அமௌண்ட்டாக மாற்றினார் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு பெரிய மேஜிக். அந்த மேஜிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு அவர் யார், அவர் என்னெல்லாம் பண்ணார், எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணார், எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாருன்றதை நாம் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்டாக்கினஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட கண்டினியூட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினஸ் சேனல்.